நல்லவனுக்கு கேட்டவனும் இல்ல, கேட்டவனுக்கு நல்லவனும் இல்ல. எவனை இருந்தா எனக்கு மத்தூ நயவச்சக்கமே ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுவதே நம் வேலை. நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள பேடாக்குது. காட்டுறேன். நயவச்சகரே ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுவதே நம் வேலை. அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. யாழ ஏக்கல பிரதேசத்தை சேர்ந்த இந்த பள்ளிவாசல் 1990 கட்டப்பட்டது. இது பதிவு செய்யப்பட்ட ஒரு பள்ளிவாசல். 421 அட்டாக், அதாவது பஸ்கோ பிரஹாரன்னு சொல்லுவாங்க. அந்த நாசமத்து போன ஜாரான் அவனோட டீம் நடத்திய தாக்குதலுக்கு பின்ன இந்த பள்ளிவாசல் வந்து மூடப்பட்டுச்சு கம்ப்ளீட்டாக, எந்த காரணமும் இல்லாமல். இன்ன வரைக்கும் அதை திறக்கல. இப்போ நீங்கள் அந்த வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறீங்க. அதனால் மை மக்களே, இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் போய்ட்டு செய்கிற மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பாராளுமன்றத்தில் பார்லிமெண்ட்டில் இருக்கிற எம்பிஸ்மார், அது ஆளுங்கட்சி தரப்பும் சரி எதிர்கட்சி தரப்பும் சரி, எல்லாத்துல காதுக்கும் போய்ட்டு செய்கிற மாதிரி நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். இது நேரத்தோடு இது தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நாங்களும் மறுத்தரக சொல்லி பார்ப்போம் இந்த வீடியோ மூலமாக. ஏன்னா இது அல்லாட மாளிகை, இது பதிவு செய்யப்பட்ட ஒரு பள்ளிவாசல். காரணமே இல்லாமல் மூடப்பட்டிக்கு. என்ன காரணம்? கட்டாயம் இதை ரீஓப்பன் பண்ணணும். இதுக்கு அல்லாஹ் கிட்ட ஸ்ரீலங்காவில் பிறந்திக்கிற எல்லா முஸ்லீம்களும் இந்த பள்ளி ஏன் காரணமே இல்லாமல் மூடப்பட்டிக்கு, இதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். இது அல்லாஹ் வந்து எங்கள்கிட்ட எல்லா முஸ்லீம்கள்கிட்டையும் கேள்வி கேட்பான். உலமா சபை உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறோம். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மக்கள் ஜும்மா தொழுவக்கூடிய இந்த பள்ளி இப்போ பாருங்கள் காடு மாதிரி காட்சி அளிக்குது, எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல். இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. பெரிய காடு வளர்ந்து வருடக்கணக்கு பூட்டப்பட்ட ஒரு இடம் மாதிரி இது காணப்படுது. ஒரு அழகிய ஒரு பள்ளி வாயல். 300க்கும் மேற்பட்டவர்கள் இந்த இடத்துல ஜும்மா தொழுது வந்தார்கள். பல குடும்பங்கள் இங்கே இருக்குது. கிட்ட இல்லை என்றாலும் தூர இருக்குது. அதே மாதிரி இந்த ஏரியாவில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த இடங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த இடத்துல வந்து தொழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு வந்து இப்போது ஒரு பிரச்சனை ஒன்று இங்கிட்டு ஏற்பட்டிருக்கின்றது. இது வந்து ஜாயில ஏக்கலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாயல். நிறைய பேர் இந்த இடத்துல வந்து தொழுதிருப்பீங்க. நிறைய பேருக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்கும். கட்டாயம் இந்த பள்ளியை மீள திறக்கிறதுக்கு அனைவரும் முயற்சி செய்யுங்கள். இலங்கையில் ஜாயல ஏக்கலையில் இருக்கக்கூடிய பள்ளிவாயல் 2019 தேவையில்லாமல் எந்த ஒரு காரணமும் இன்றி அந்த பிரச்சனையை இட்டு இந்த பள்ளிவாயல் மூடப்பட்டது. எனவே இந்த பள்ளியை மீள திறக்கிறதுக்கு இலங்கையைச் சேர்ந்த முஸ்லீம் பாராளுமன்றத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய அமைச்சர்மார்கள், அதே மாதிரி பிரதிநிதிகள் இருப்பீர்கள். இவர்கள் கட்டாயம் என்ன செய்யுங்க என்று சொன்னால், இந்த பள்ளி வாயலை மீள திறந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தொழுவதற்காக ஏற்பாடு செய்யுங்கள். உங்களோட பொறுப்பாக இருக்குது. அல்லாஹ் தாலா மட்டும் சுஜூத் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட எங்களோட ஒரு உரிமை. இது காரணமே இல்லாமல் மூடப்பட்டிருக்குது. 1990 இந்த பள்ளி வாயல் துவங்கப்பட்டது. அதே மாதிரி பதிவு செய்யப்பட்ட ஒரு பள்ளி வாயல் என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். தயவு செஞ்சு இந்த விடயத்தில் அனைவரும் கவனம் செலுத்துங்கள். இது வந்து இப்போது கூட்டம் நடைபெற்று வந்தது. அதை இப்போது சிலர் வந்து பிரச்சனைப்படுத்துகின்றார்கள். அதை நீங்கள் பார்க்கலாம். மை மக்களை, இந்த கொமெண்ட்டை நல்லா பாருங்கள். இந்த வீடியோ ப்ளே ஆகி கொண்டிருக்கிற நேரம் மண்ட பஜிலி என்ன கொமெண்ட் அடிச்சுக்கிறாண்டு, பிரச்சனை வரலடா நீங்கள் தான் பிரச்சனையை தேடி போகிறீங்கன்னு கொமெண்ட் பண்ணிக்கிறான். அதுவும் ஒரு பள்ளி விஷயத்துக்கு. இதுலேருந்து விளங்குதிலே இவன் எவ்வளோ பெரிய ஒரு முனாஃபிக் சொல்லி. இந்த நாய்க்கு இந்த பள்ளியை கட்டித்தாங்கன்னு ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று போட்டேன்னா இவன் முன்னின்று செய்வான். நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோமே, இவன் வந்து முஸ்லீம்களுக்கு எதிரானவன். பொய்க்கு தலப்பாவை கட்டி கொண்டு அங்கேயும் இங்கேயும் திரியிறான். கடைசியாக ஒரு பைத்தியக்காரனுக்கு காசை கொடுத்து அந்த பைத்தியக்காரன் இவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி பயான் பண்ணுறான். இவனும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹும் 2 பேரும் செய்கிற செயல் சமனா ஈகிதம், ஈக்குவல் ஆகிதம். இந்த அலிபாபா போயிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஈக்குவல் பண்ணுறேன்டா, எப்படியா கொண்டு பைத்தியக்காரன் வேலை ஈப்பான்வர். மை மக்களே, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏண்டா ஸ்ரீலங்காவில் எல்லா முஸ்லீம்களும் அல்லாஹ் கிட்ட நாளைக்கு மறுமை நாளில் கட்டாயம் பதில் சொல்லி ஆவேணும். ஏண்டா இது அல்லாஹ்ட மாளிகை. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது வந்து ஏக்கலையில் 1990 ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிவாயல். கடந்த ஏப்ரல் பிரச்சனையும் போது இந்த பள்ளிவாயல் மூடப்பட்டுச்சு. இந்த பள்ளிவாயலை இதுவரைக்கும் திரும்ப யாரும் நான் நினைக்கிற அளவுக்கு பெரிய அளவில் முயற்சிகள் வந்து இதை திறக்கிறதுக்கான இதுகள் செய்யப்படலை. என்றாலும் இன்றைய தினம் இந்த பள்ளி தொடர்பான ஒரு மீட்டிங் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கும் போது இந்த ஏரியாவை சேர்ந்த சிலர் இந்த இடத்துல மூடப்பட்ட இடம் தகனம் செய்யப்பட்டிருக்குது, இந்த இடத்த திரும்ப திறக்க இயலாது, இதை திறந்தால் நாங்கள் ஊழலை கூட்டுவோம் என்று சொல்லி பிரச்சனைப்படுத்துகிறாங்க. இது பாருங்கள், இதெல்லாம் ஜும்மா நடந்த இடம் இன்றைக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ஜும்மா நடைபெற்ற இடம். இது வந்து மிம்பர் இருந்த இடத்த பாருங்கள், இது மிம்பர் இருந்த இடம். இப்போ இன்றைக்கு வந்து பெரிய காடு வளர்ந்து வருடக்கணக்கு பூட்டப்பட்ட ஒரு இடம் மாதிரி இது காணப்படுது. இது ஒரு அழகிய ஒரு பள்ளிவாயல். 300க்கும் மேற்பட்டவர்கள் இந்த இடத்துல ஜும்மா தொழுது வந்தார்கள். பல குடும்பங்கள் இங்கே இருக்குது, கிட்ட இல்லை என்றாலும் தூர இருக்குது. அதே மாதிரி இந்த ஏரியாவில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த இடங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த இடத்துல வந்து தொழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு வந்து இப்போது ஒரு பிரச்சனை ஒன்று இங்கிட்டு ஏற்பட்டிருக்கின்றது. இது வந்து ஜாயில ஏக்கலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாயல். நிறைய பேர் இந்த இடத்துல வந்து தொழுதிருப்பீங்க, நிறைய பேருக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்கும். கட்டாயம் இந்த பள்ளியை மீள திறக்கிறதுக்கு அனைவரும் முயற்சி செய்யுங்கள். இலங்கையில் ஜாயில ஏக்கலையில் இருக்கக்கூடிய பள்ளிவாயல் 2019 தேவையில்லாமல் எந்த ஒரு காரணமும் இன்றி அந்த பிரச்சனையை ஏற்று இந்த பள்ளிவாயல் மூடப்பட்டது. எனவே இந்த பள்ளியை மீள திறக்கிறதுக்கு இலங்கையைச் சேர்ந்த முஸ்லீம் பாராளுமன்றத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய அமைச்சர்மார்கள், அதே மாதிரி பிரதிநிதிகள் இருப்பீர்கள். இவர்கள் கட்டாயம் என்ன செய்யுங்க என்று சொன்னால், இந்த பள்ளி வாயலை மீள திறந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தொழுவதற்காக ஏற்பாடு செய்யுங்கள். உங்களோட பொறுப்பாக இருக்குது.